வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஒரு சிம்பிளான பீகாக் மோட்டிவ்க்கு வந்து நம்ம தாம்பூ ஸ்டிச் பிகினர் வந்து எப்படி ஃபீல் பண்ணலான்ற ஒரு வீடியோ தான். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தாம்பூர் ஸ்டிச்சை பொறுத்த வரையும் நம்ம வரைஞ்சிருக்கிற மோட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி டைரெக்ஷன் மாற்றி ஃபில் பண்ணும்போது தான் ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுலேயும் வந்துட்டு சின்ன மோட்டிவாக இருந்தால் அது ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து பண்ணும்போது தான் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்க. இப்போ வந்துட்டு நான் என்ன மாதிரி பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பீகாக்கோட ஹெட் போர்ஷனில் இந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி இங்கே போடாமல் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துகிட்டு நான் ஜரி த்ரெட்டில் செயின் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் நம்ம ஃபினிஷிங் வந்து பண்ணி நாட் பண்ணி எடுக்கணும். ஜரி வந்து செயின் ஃபில் பண்ணிட்டு வருது, நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே கொண்டாந்து முடிச்சுட்டு என்னாட் பண்ணி த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் செயின் போடும்போது நல்லா நெருக்கமாக போட்டு வாங்க. நெருக்கமாக போட்டு வரும்போது தான் நம்ம ஸ்டிச்சஸ் பார்க்க நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்போ வந்து நான் பீகாக்கோட பாடி போர்ஷனுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. அந்த கொண்டை இருக்குது பார்த்திங்களா, ஹெட் போர்ஷனில் இருக்கிற கொண்டைக்கு வந்துட்டு நம்ம போட்டிருக்க செயின் லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த செயினுக்குள்ளேருந்தே நீங்கள் இந்த லைனுக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி போடணும். அப்படி போடும்போது தான் பார்க்க கட்டான மாதிரி தெரியாமல் அது கண்டினியூ ஆன மாதிரி பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த சர்க்கிளுக்கு வந்ததும் நீங்கள் எண்ணாட் போட்டுருங்க. எண்ணாட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து சேம் இதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எண்ணாட் பண்ண வேண்டியது தான். இந்த இடத்துல போட்டு முடிச்சுட்டு கடைசியில் எண்ணாட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் வந்து நம்ம போட்டிருக்க பீகாக்கோட அந்த சரி அவுட்லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து நீங்கள் செயின் எடுக்கணும். நம்ம போட்டிருக்க லைனுக்கு இந்த செயினுக்கு வந்து அந்த செயினுக்குள்ளே இருந்து நம்ம அடுத்த லைனுக்கு ஸ்டார்ட் பண்ணி சேம் இதே மாதிரி அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு அந்த சர்க்கிள் வந்து அங்கே நாட் பண்ணிவிட்டு அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுங்க. சேம் இதே மாதிரி தான் நான் பீகாக்கோட பீக் போர்ஷனுக்கும் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டெம் லைன் ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, அது பீகாக்கோட பாடியும் அந்த ஸ்டெம்மும் எங்கே ஜாயின் ஆகுதோ அந்த செயினுக்குள்ளேருந்து நம்ம செயினை கண்டினியூ பண்ணி அந்த லீஃபோட டிப் வேறு இந்த ஃபஸ்ட்டு டிப்பில் இருக்கிற லீஃப் இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ வந்துட்டு நான் டிப்பில் இருக்கிற லீஃப் ஃபில் பண்ணி முடித்து அங்கே நாட் பண்ணிவிட்டு அடுத்த லீஃபை வந்து நம்ம போட்டிருக்க லைன் செயின் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இந்த மாதிரி இந்த செயினுக்குள்ளேருந்து எடுத்து நம்ம வந்து ஃபில் அவுட்லைன் கொடுக்கணும். நம்ம வரைஞ்சிருக்கிற லீஃப் அவுட்லைன் கொடுத்து முடிக்கணும். இந்த இடத்துல த்ரெட் எடுத்து செயின் ஃபுல்லாக போட்டு வந்துட்டு இந்த லீஃப் முடியும் போது இங்கே நாட் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி அடுத்து இருக்கிற லீஃப் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தான் அவுட்லைன் கொடுத்து முடிக்க போகிறோம். லீஃபோட டிப்புக்கு வரும்போது நம்ம வரைஞ்சிருக்கிற லைன் வரையும் செயின் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போட்டு லைட்டாக வந்து நீங்கள் த்ரெட்டை புல் பண்ணி எடுத்து அடுத்த லைனை கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஈஸியாக வரும். சேம் இதே மாதிரி தான் நம்ம இருக்கிற எல்லா லீஃபும் வந்து ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்து முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து செயின் வச்சு தான் ஃபில் பண்ணிட்டு வர போகிறோம். நம்ம பேசிக்காக போடுற செயின் ஸ்டிச் வச்சு தான் பாடி ஃபுல்லாகவும் அந்த லீஃப் ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணிட்டு வர போகிறோம். இங்கே வந்து பீகாக்கோட ஐ போர்ஷனுக்கு வந்து நான் ஒரு பிளாக் கலர் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ஸ்டிச் பண்ணி முடித்து எண்ணாட் பண்ணி த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ பாடி போர்ஷன் வந்து நம்ம சில்க் த்ரெட் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம். நான் வந்து டபுள் பெல் பிராண்டில் வந்துட்டு மைல் ப்ளூ கலரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சில்க் த்ரெட் வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நீங்கள் செயினை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சரியில் எங்கே செயின் ஸ்டார்ட் பண்ணுமோ சேம் அதே இடத்துல தான் நான் வந்து சில்க் த்ரெட்லேயே ஒரு பேக் ஸ்டிச்சு போட்டு நம்ம போட்டிருக்கிற சரியில் நான் ஒட்டியே நான் செயினை போட்டு வர போகிறேன். நீங்கள் வந்து இந்த செயின் போடும்போது நம்ம ஜரி லைனுக்கும் நம்ம போடுற சில்க் த்ரெட் லைனுக்கும் கேப் வராத மாதிரி போடணும். 2 லைனுக்கும் கேப்பில் வந்து கிளாத்து தெரியாத மாதிரி நம்ம போட்டிருக்க லைனை ஒட்டி நீங்கள் வந்து செயின் ஃபில் பண்ணிட்டு வரணும். நீங்கள் சில்க் த்ரெட்டில் வந்து செயின் போடும்போது த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும் ஸ்டிச்சஸ் பார்க்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு போடும்போது ஸ்டிச்சஸ் பார்க்க லைட்டாக எம்போஸ்டாக பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப டைட்டாக எடுத்து போட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஸ்டிச்சஸ். சரிங்களா?
சேம் இதே மாதிரி நம்ம போட்டிருக்க சரி அவுட்லைனை ஒட்டி நம்ம போட்டு வரணும். தாம்பூர் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய மோட்டிவில் போடும்போது டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி போடும்போது ஃபினிஷிங் நீட்டாக கிடைச்சிடும். சேம் அதே மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன மோட்டிவில் ட்ரை பண்ணும்போதும் சில சேஞ்சஸ் பண்ணி போடும்போது நம்மளோட ஸ்டிச்சஸ் ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். பிகினருக்கு வந்து இந்த தாம்பூர் ஸ்டிச் வந்து ஒரு ஈஸியான ஸ்டிச்சு. இது பிகினர் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்டிச்சை. நான் வந்துட்டு இப்போ இந்த லைனை ஒட்டி வரேன்னா வந்துட்டு நான் டெயில் போர்ஷனில் இருக்கிற சர்க்கிள் வந்து ஃபில் பண்ண மாட்டேன். சேம் நம்ம வந்த லைன்லேயே நான் அடுத்த லைனும் கண்டினியூ பண்ண போகிறேன். வீடியோ வந்து கவனமாக பாருங்கள், புரியும். இப்போ வந்து இந்த டெயில் போர்ஷனுக்கு வந்துட்டு இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நான் எடுத்துகிட்டு போகல ஸ்டிச்சஸ். நான் வந்திருக்கிற லைன்லேயே தான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு 2 லைன் போட்டு முடிச்சுட்டு அடுத்த வர லைனில் தான் நான் அந்த சர்க்கிள் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இப்படி பண்ணும்போது ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். சேம் இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்துட்டு நான் பீக்கோட ஹெட் போர்ஷன் போடுறேன், சரிங்களா. ஹெட் போர்ஷனில் போயிட்டு நம்ம போட்டிருக்க லைன் போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த சர்க்கிள் வந்து கவர் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு கவர் ஆகலைன்னா அந்த சர்க்கிளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பாடிக்கு வர லைனை வந்து அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். சேம் இந்த மாதிரி வந்து நம்ம உள்ளே இருக்கிற சர்க்கிளை முடிச்சுட்டு இப்போ இந்த லைனை தான் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். பாடி போர்ஷனில் இருக்க லைன்ஸை தான் நம்ம கண்டினியூ பண்ணுறோம், சரிங்களா. இந்த மாதிரி போடும்போது ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். சேம் இதே மெத்தடில் தான் நான் டெயில் போர்ஷன்லேயும் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண லைன்லேருந்து ஆப்போசிட் லைன் வரையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு போகும்போது உங்களுக்கு கிளாத்தில் வந்து லூஸ் விழுகாது, சரிங்களா. நீங்கள் 2 சைடு வந்து ஃபில் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சென்டர் ஃபில் பண்ணும்போது கிளாத் லூஸ் ஆகும். அந்த இடத்துல அந்த லூஸ் வந்து வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு ஃபில் பண்ணிவிட்டு போகும்போது உங்களுக்கு கிளாத் லூஸ் ஆகாது. ஸ்டிச்சிங்கும் பார்க்க ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த டெயில் போர்ஷனில் இருக்கிற சர்க்கிளை ஃபில் பண்ணிவிட்டு தான் நான் அடுத்த லைன் கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த டெயிலுக்குள்ள ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஃபில் பண்ணணும். இது வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் பாடி போர்ஷனுக்கு போகிறேன். இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம ஜரி லைனை ஒட்டி போடும்போது மட்டும் கேப் வராது. இந்த மாதிரி குட்டி சர்க்கிளில் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி கேப் வந்து வர செய்யும், சரிங்களா. நம்ம தெரியுதுங்களா, 2 சில்க் த்ரெட்டுக்கு நடுவில் வந்து கிளாத்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தெரியாமல் இருக்குன்னா நீங்கள் இன்னர்லேருந்து அவுட்டர் ஃபில் பண்ணும்போது இந்த பிரச்சனை வராது. இது குட்டி குட்டி மோட்டிவில் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இங்கே வந்து நான் நாட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் கேப் தெரியுது பார்த்தீங்களா, அதில் அடுத்த லைன் செயின் லைன் போட்டு முடிச்சிட்டோம்னா ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம போட்டிருக்க லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம கண்டினியூ பண்ணி இப்போ ஃபில் பண்ண போகிறோம், சரிங்களா. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது கேப் தெரியாது, ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். சேம் இதே மாதிரி தான் நம்ம பாடி போர்ஷன் ஃபுல்லாமே ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு வரும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான் நான் பாடி போர்ஷன் வந்து ஃபில் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ வந்து ஃபில் பண்ணி முடித்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் தெரியுதுங்களா, அது வந்துட்டு வீடியோவில் பார்க்க தான் தெரியுது, நேரில் தெரியல. இப்போ வந்து இந்த லீஃப்குள்ளே வந்துட்டு நீங்கள் இன்னர்லேருந்து அவுட்டர் போகும்போது உங்களுக்கு கேப் வந்து தெரியாது, ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் போடுவேன். இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு இந்த லைனையே சுற்றி சுற்றி நம்ம செயின் ஃபில் பண்ணிட்டு வரும்போது கரெக்டான ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எங்கேயுமே கேப் தெரியாது, ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில்லிங் வந்து சின்ன மோட்டிவ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து கடைசி லைன் முடிக்கிறோம். முடிச்சுட்டு கடைசியில் வந்து எண்ட் நாட் பண்ணிவிடுங்க. எண்ட் நாட் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணாமல் நீங்கள் அடுத்த லீஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு எண்ட் நாட் பண்ணி முடிச்சுட்டு எண்ட் நாட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்த லீஃப் வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் அடுத்த லீஃப் வந்து அவுட்டர் லைன்லேருந்து இன்னர் லைன் ஃபில் பண்ண போகிறேன். அதோடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் லைன் போடும்போது நம்ம ஜரிக்கும் த்ரெட்டுக்கும் கேப் தெரியாது, மோஸ்ட்லி தெரியாது. அடுத்து வந்து சில்க் த்ரெட்லேயும் இன்னொரு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சின்ன மோட்டிவில் ஃபில் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வரும்.
தெரியுதுங்களா? 2 லைனுக்கும் நடுவுல வந்துட்டு கிளாத் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஃபினிஷிங் பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்காது. அதனால நீங்க இன்னர்லேருந்து அவுட்டர் ஃபினிஷிங் பண்ணும்போது குட்டி குட்டி மோட்டிவ்ல பார்க்க நீட்டா இருக்கும் ஃபினிஷிங். நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சேம் இதே மாதிரி தான் நான் எல்லா லீஃபும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். பீகாக்கோட பீக் போர்ஷனுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் ரெட் கலர் வச்சு செயின் வச்சு ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.